5 ஆண்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்த குளச்சல் துறைமுக திட்டம் சிறிமாவோ பண்டார நாயக்காவால் நிறுத்தப்பட்டதாக பழல் நெடுமாறன் குற்றம் சாட்டியுள்ளார். முதலாவது 5 ஆண்டு திட்டத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது குளச்சல் துறைமுக திட்டம் அதில் சேர்க்கப்பட்டிருந்தது. கன்னியாகுமரியில் உள்ள குளச்சல் துறைமுகம் தென்முனையில் உள்ளது. அது சீர் செய்யப்பட்டால் சிறந்த சர்வதேச துறைமுகமாக மாறும் என திட்டமிடப்பட்டு நேரு அவர்கள் அதை சேர்த்தார். அப்போது சிறிமாவோ பண்டாரநாயகா அவரை சந்தித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே துறைமுகம் கொழும்பு துறைமுகத்தின் மூலம்தான் வருமானம் கிடைக்கிறது. குளச்சல் துறைமுகத்தை நீங்கள் கெட்டினால் எங்களுடைய வருமானம் போய்விடும், தயவு செய்து நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று சொன்னதின் பேரில் அவர் நிறுத்திவிட்டார். லட்டு விவகாரத்தை தமிழர் தெலுங்கர் சனாதன பிரச்சனையாக உருவாக்க முயற்சிப்பதாக சுப வீரபாண்டியன் கருத்து தெரிவித்துள்ளார். உள்ளே இருக்கிற மாட்டு ஒழுக்கத்தில் இல்லாமல் போய்விடும். இவ்வளவு கேள்விகளை எல்லாம் கூட காட்சி கேட்கவில்லை. ஆற்றில் வேண்டாம் ஒரு சிக்கலான பிரச்சனை என்று சொன்னால் அதற்காக ஒரு பெரிய பிரச்சாரத்தை நீங்கள் சனாதனம் பற்றி பேர் என்ன மிரட்டல், யாரை பார்த்து மிரட்டுகிறார்? தமிழ்நாட்டில் இருந்து நீ சொல்லிப்பார், சனாதனத்தை பற்றி பேசக்கூடாது. எங்கள் அமைச்சர் உதயநிதிய மேடையிலே சனாதனத்தை ஒரு டெங்குவை போல கொசுவை போல ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன மண் இந்த பெரியாருடைய மண். நீங்கள் அப்படி அவர் மிரட்டுகிறார். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எப்படி அது திரிக்கப்படுகிறது என்றால் அது தெலுங்கனுக்கும் தமிழனுக்குமான பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.